காலையிலேயே பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சோறு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு செஞ்சு முடிக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொரியல் செஞ்சேன், கோவக்காய் பொரியல். சரி தினமும் என்ன குழம்பு பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் பக்கத்து வீட்டிலேருந்து மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன். போன வருஷம் எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கொடி போட்டுருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் போடவே இல்லை. பக்கத்து வீட்டிலேருந்து எங்களுக்கு கிடச்சிது. அதனால் இன்றைக்கி அதையே வந்து குழம்பு வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வந்து லஞ்சு வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் மட்டும் தானே, அதனால் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டோம். இந்த குழம்பு நிறைய முறை நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீரையை கழுவி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கஞ்சி தண்ணி இல்லைனா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பராக மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.